ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க உங்களுக்கு விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் வளர்ந்து கொண்டே போகும். நீங்கள் லைஃப்பில் நினைக்கிறத சாதிக்கணும்னா கான்ஷியஸ்னஸ் இன்றியமையாதது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மற்ற வீடியோஸையும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர், யூ நோ தட் ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போல், ஒரு டைரி போல். ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்னு ஏற்கனவே இறைவன் தீர்மானம் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கான். ஆனால் நடுவில் கொஞ்சம் பக்கங்கள் பிளாங்க் பேஜ் விட்டுருப்பான். அங்கெல்லாம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நாம் எழுதிக்கலாம். இது இப்படி கேட்டிருக்கீங்களா? நம்ம லைஃப்பில் ஒரு சில நம்ம வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு சில பக்கங்கள் காலியாக இருக்கும். நாம் ஃபீல் பண்ணிக்கலாம். அதை நம்ம லைஃப் எப்படி அமையணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதை ஃபீல் பண்ணிக்கலாம். சில பல விஷயங்கள் நடக்கணும்னு விதிப்படி தான் இருக்குன்னு, ஆமாம். பட் சில பல விஷயங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி நாமும் உருவாக்கி கொள்ளலாம். கடவுள் ஒரு சில பக்கங்களை காலியாக விட்டு வச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இல்லை, இப்போ நான் சொல்லிட்டேன். கேட்கல, இப்போ நான் சொல்லிட்டேன். போய் கேட்பீங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டஸ்லலாம் வரும், இந்த மாதிரியான கோட்ஸு இதிலெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என் லைஃப்பில் இப்போது அந்த காலி பக்கங்கள் எங்கே இருக்குது? இப்போது வாழ்க்கைன்றது ஒரு புத்தகம்ன்றீங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இறைவன் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டான் அப்படின்றீங்க. சரி, எனக்கான காலி பக்கங்கள் எங்கே? எனக்கு சில பல விஷயங்கள்லாம் நடக்கணும். எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கணும். என்னோட காலி பக்கங்கள் எங்கே? நான் அதை எழுதுகிறேன். எனக்கு என்னெல்லாம் வேணுன்றதை நான் எழுதுகிறேன். என்னோடய காலி பக்கம் எங்கே? காமிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இப்போ நான் காமிக்கிறேன். சரி, இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அன்றாட வேலையில் பார்க்குறோம். ஆஃபீஸ் போகிறதுலாம் போகிறோம், வீட்டு வேலையில் பார்க்குறதுலாம் பார்க்குறோம், இல்லை வெளியே வெளியே போகிறோம், வேலை விஷயம் ஏதோ ஒரு வேலை, ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கோம். அதெல்லாமே கடவுள் எழுதிய பக்கங்கள்னு வச்சுக்கோங்க. அப்படி வேலை முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? ஃப்ரீ டைம். இப்போ வேலை இல்லை, நீ செஞ்சு ஆகணும்லாம் இப்போ எந்த வேலையும் அப்படி இல்லை. இன்னொன்று, இந்த காலைல ஆஃபீஸ் 9 to 5 நீ செஞ்சே ஆகணும். நீ உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லை, நீ செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா பூவா உனக்கு கிடையாது. அப்போ நீ செஞ்சு தான் ஆகணும். சமையல் காலையில் இருந்து நைட்டு சமையல், வீடை க்ளீன் பண்ணுறதோ இல்லை துணியில் துவைப்பதோ, வீட்டை பார்த்து செஞ்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை உனக்கு. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. கடவுள் உன் டைரி எழுதி வச்சுக்கிறான். நீ உட்காந்து ஆஃபீஸில் போய் கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்து நொட்டுன்னு நீ உட்காந்து தட்டணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறான். வீட்டில் உட்காந்து நீ இதெல்லாத்தையும் செய்யணும்னு உனக்கு எழுதி வச்சுக்கிறான். ஆனால் இந்த ஃப்ரீ டைம்னு ஒன்று இருக்கும், தெரியுமா? ஃப்ரீ டைம், அதாவது காலைல ஆஃபீஸ் 9 to 5னாலும் 9 o'clock வேலைக்கு போயிட்டு அப்படி உட்காந்து கடன்னு என்ன ஃபைல்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, ஓகே ஒரு பிரேக் எடுப்போமா, மணி என்னாச்சு, மணி 11 ஆச்சு, சரி அப்படி கீழே இறங்கி போய்ட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருவோம், இல்லை கேஃப்டேரியா போயிட்டு எதாவது சாப்பிட்டு வருவோம், இல்லை அப்படி போய் தம்மை போட்டு வருவோம், ஏதோ ஒன்று அப்படின்னு அந்த வேலையிலேருந்து இப்படி வெளியே வர இல்லை, வேலை பார்த்ததுலேருந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோன்னு வெளியே வரீங்கன்னா அது ஃப்ரீ டைம் தானே. அதெல்லாம் உங்களுடைய பக்கங்கள். உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அரை மணி நேரம் வெளியே போய்ட்டு திரும்ப ஆஃபீஸில் உட்காந்து மறுபடியும் வேலை பார்க்க போகிறீங்க. அந்த 30 minutes உங்களுடைய அந்த எம்டி பேஜ். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஃப்ரீ டைமில் பூரா நீ என்ன பண்ணுகிற அப்படின்னு அதை பார்த்துட்டே இருக்கும். அதில் அது ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கும். இப்போ ஆஃபீஸில் 11 to 12 ஒரு ஃப்ரீ டைமு, அப்புறம் 1:30 to 2 சாப்பிட்ற டைமு. பட்டு என்ன 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் 1 மணி நேரமாக நீ சாப்பிட போகிற. சாப்பிட்றது 15 நிமிஷம் சாப்பிடுவியா எடுத்து வச்சு. ஆனால் அது போய் சாப்பிட்டு வர்றதுக்கு பிரேக் 1 மணி நேரம் கொடுத்துக்கிறோம். ஆனால் நீ சாப்பிட்றது என்னமோ 1/4 மணி நேரம். அப்போ மிச்சம் 3/4 மணி நேரம் என்னது? ஃப்ரீ டைம். வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க, அங்கங்கே சின்ன சின்ன வேலையில் இருந்துச்சு. ஒய்ஃப் அந்த வேலையை சொன்னாங்க, ஹஸ்பண்ட் இந்த வேலையை சொன்னார், அதை செஞ்சீங்க, அப்படி பண்ணீங்க, அப்புறம் முடிச்சிட்டிங்க. அப்புறம் ஃப்ரீ டைம். கண்களை மூடி தூங்குற வரைக்கும் ஒரு வேலை இருந்தால் ஓகே. அப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கீங்க, அது வேலை இல்லை, அது ஃப்ரீ டைம். சீரியல் பார்த்துட்ருக்கீங்க, அது வேலை இல்லை, அது ஃப்ரீ டைம். அந்த ஃப்ரீ டைமை நீங்கள் சீரியல் பார்த்து செலவழிக்கிறீங்க, அந்த ஃப்ரீ டைமை நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்து செலவழிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் சில பேர் ஃப்ரீ டைமில் வண்டி எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறான்,
ஃப்ரீ டைமில் வண்டி எடுத்துகிட்டு சினிமாவுக்கு போகிறான். மொத்தத்தில் உன் ஃப்ரீ டைமில் நீ என்ன பண்ணுற? அதுதான் உன்னுடைய வெற்று பக்கங்கள். அந்த பக்கங்களே நீ இப்படி தான் நிரப்பிட்டு இருக்க. ஸோ நீ என்ன அந்த உன்னுடைய ஃப்ரீ பேஜில் நீ என்னெல்லாம் பண்ணுறேன்னு இந்த பிரபஞ்சம் ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணும். ஒரு பேட்டர்ன் அது பிடிக்கும்ல. லைஃப்பில் எல்லாமே சைக்கிள். நம்ம லைஃப்பில் எது பண்ணாலும் அது சைக்கிளிக்கலாக தான் இருக்கும். காலைல எந்திரிப்பேங்க, பல்லு விளக்குவேன், குளிப்பேன், சாப்பிடுவேன், வண்டி எடுப்பேன், நேரம் இந்த ரூட்டில் இப்படி போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அப்படி போனேன், அந்த ஆஃபீஸில் இறங்குவேன், வண்டி இங்கே பார்க் பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இது பண்ணுவேன், நைட்டு வந்து தூங்குவாங்க. காலையில் எந்திரிப்பாங்க, பல்லு விளக்குங்க, சாப்பிடுங்க, குளிப்பாங்க, இப்படி போவாங்க, வண்டி எடுப்பாங்க, லெஃப்ட் ஆஃபீஸில் போவாங்க, இந்த இடத்துல பார்க் போடுவாங்க, ஆஃபீஸில் உட்காருங்க, வேலை பார்ப்பாங்க, இப்படி விடு தூங்குவாங்க, மறுபடியும் தூங்குவாங்க, மறுபடியும் எந்திரிப்பாங்க, தூங்குவாங்க. லைஃபு ஒரு சைக்கிளு. அப்போ அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு பேட்டர்ன் இதாண்டா நீ பண்ணுவேன்னு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறீங்களே, அதுபோல தான் ஃப்ரீ டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த பேட்டர்னை அது பார்க்கும். அந்த பேட்டர்னை பார்த்து அந்த பேட்டர்னுக்குள்ளேருந்து அது நிறைய விஷயங்களை கேதர் பண்ணும். அந்த உன்னுடைய நண்பர்களை காமி, நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே. உன் நண்பர்களை பார்த்தா தெரிஞ்சிடும் நீ யாருன்னு தெரிஞ்சிரும்பாங்கள்ல. எப்படி அது? ஏன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணலாம். உன்னுடைய நண்பர்களை பேச விட்டு பழக விட்டு அவர்களுடைய நடவடிக்கைகள் நடத்தைகள் எல்லாம் பார்த்தாலே உன்னோட ஃப்ரெண்டா நீயே, உன்னை பற்றி தெரிஞ்சிச்சு. உன் பேட்டர்ன் அங்கே இருக்குது இல்லை. அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும். பிரபஞ்சம் பேரறிவு. நீ ஃப்ரீ டைமில் என்னெல்லாம் பண்ணுற? ஃப்ரெண்ட்ஸ் கூட கடலை போட்டுனுக்கிறியா, இல்லை வந்து என்ன பண்ணுகிற? டைம் வேஸ்ட் பண்ணுறியா? உருப்படி எதாவது பண்ணிருக்கியா? சீரியல் பார்க்குறியா? புத்தகங்கள் படிக்கிறியா? தியானங்கள் பண்ணுறியா? மியூசிக் கேட்குறியா? டான்ஸ் பண்ணுறியா? ஸ்போர்ட்ஸில் எதாவது போய் விளையாடுறியா? ரன்னிங் போறியா? ஜாகிங் போறியா? வாக்கிங் போறியா? சரக்கு அடிச்சுட்டு படுத்து தூங்குறியா? இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணுற? நீ ஏதாவது ஒன்று பண்ணுவில்லை. அதிலிருந்து இந்த பிரபஞ்சமாகிய பேரறிவு ஒரு பேட்டர்னை பிடிக்கும், டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும். அந்த டேட்டா படி அந்த எம்டி பேஜஸில் பூரா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு அது அங்கே தான் தீர்மானம் பண்ணி டைப் அடிக்குது. ஸோ ஆமாம், வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் நடந்தே தீரும். கடவுள் எழுதியது. சில பக்கங்கள் எம்டி தான். நீங்கள் என்ன வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். பிரபஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணித்தரும். பட் அது எப்படி பேட்டர்னை பிடிக்குதுன்னா, ஃப்ரீ டைமில் நீ என்ன பண்ணுற அதைத்தான் அது செய்யும். அதுதான் நீங்கள் கொடுக்குற கமாண்டு இல்லை. ஸோ அதுதான். ஸோ உங்களுடைய வெற்று பக்கங்களையெல்லாம் என்ன எழுதணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன பண்ணுறீங்க ஃப்ரீ டைம்லலாம்? என்ன பண்ணுறீங்க? அப்படி இப்போ நான் சொல்கிறேன்ல, அப்படி திரும்பி பாருங்களேன். கடந்த ஒரு வாரம் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? அதில் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கே தெரியும். காலையில் எழுந்திரிப்பேன் சார், ஃப்ரீ டைம்லலாம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? எதை திரும்ப என்ன பண்ணுகிற? எதையெல்லாம் நீங்கள் திரும்ப பண்ணுறீங்களோ அதெல்லாம் பேட்டர்ன். ஃப்ரீ டைமில் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஓகே. பட் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாலே நான் இதான் பண்ணுவேன். ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணால் அதுக்கு பேர் பேட்டர்ன். இட் கிரியேட்ஸ் அ பேட்டர்ன். அப்போ உன் ஃப்ரீ டைமில் நீ என்ன பண்ணுகிற? அது ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்குல்ல. அது என்ன எமோஷன்? அதில் அந்த செயல் செய்யும் பொழுது உன்னுடைய எமோஷன்ஸ் எப்படி இருந்தது, உன்னோட வைப்ரேஷன் எப்படி இருந்தது, உன்னோட தாட் பேட்டர்ன் எப்படி இருந்தது, அது என்ன மாதிரியான பிலீஃப் சிஸ்டத்தை உன்னுடைய ஆள் மனசில் பதிச்சது? இப்படி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் யோசித்தா நல்லது. பட் பிரபஞ்சம் இதெல்லாம் யோசித்து கணக்கிலுது. அது என்னவோ அந்த பேட்டர்ன் படி உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது. அந்த நேரத்தில் என்னெல்லாம் வைப்ரேஷன் வந்துச்சோ, என்ன டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிச்சோ, என்ன அதை அப்படியே எடுத்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குது லைஃப்பில். ஸோ அதுதான். ஸோ என்று கூறி உங்களுடைய ஃப்ரீ டைம்லாம் கவனிக்க ஆரம்பிங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, ஃப்ரீ டைமில் தான் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இது ஒரு நல்ல பேட்டர்னை க்ரியேட் பண்ணுது, உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குது. ஸோ எஸ்எஸ் சேனலில் நீங்கள் டைம் வேஸ்ட்டே கிடைப்பா. உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராஃபிட். யூனிவர்ஸ் வந்து இந்த பையன் ஒரு நல்ல பேட்டர்ன் போடுறானே, எஸ்எஸ் சேனல் வீடியோஸ்லாம் பார்த்து தனக்குள்ளே ஒரு கான்ஷியஸ்னஸ் நல்ல பேட்டர்ன்லாம் உருவாக்குறான் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுபோல் இன்னும் பல நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஃப்ரீ டைமில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதை சரி, நான் உடனே நல்ல புள்ளையா அப்படியே சீரியல் பார்க்காத, அது பண்ணாத, இது பண்ணாத அப்படிலாம் சொல்லலை. என்ன வேணால் பண்ணிக்கலாம், நம்ம லைஃப் இது, நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் மச்சி நீ பிடிச்சதெல்லாம் பண்ணிக்க மச்சி, ஆனால் நீ ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுற, அந்த பேட்டர்னில் கவனமாக இரு. எனக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன். என் ஃப்ரீ டைமில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் செய்வேன். ஆனால் அப்படி திரும்பி பார்த்தா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பேட்டர்ன் என் வாழ்க்கைக்கு உகந்ததா?
அந்த பேட்டர்ன் நான் நினைத்த வாழ்க்கையை எனக்கு அமைத்து கொடுக்கிறதா? அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும். ஓகே, ஸோ அதை பற்றியெல்லாம் சிந்தியுங்கள் என்று கூறி மீண்டும் இதெல்லாம் உங்கள் பேட்டர்ன்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு உங்கள் பேட்டர்ன் டிக்ரேட் பண்ணி வச்சுருப்பீங்களே இத்தனை நாள் இத்தனை வருஷமாக, ஒருவேளை அது நெகட்டிவாக இருக்குங்க, சரியில்லைங்க, தாட் ப்ராசஸ்லேருந்து வைப்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து என்னுடைய வைப்ரேஷன் லெவல்லேருந்து எனர்ஜி லெவல்லேருந்து என்னுடைய பாசிட்டிவிட்டி லெவல்லேருந்து எல்லாமே சற்று தொங்கலாக இருக்கிறது, அதை சற்று மேம்படுத்த வேண்டும் அப்படின்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய 30 நாள் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த 30 நாளில் என்ன நடக்கும்னா உங்கள் பேட்டர்னை மாற்றி விட்ருவோம். உங்கள் பேட்டர்ன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ போட்டுருக்கீங்களா ஒரு பேட்டர்ன், அப்படியே அது எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழிச்சிட்டு புது பேட்டர்ன். அது எப்படி இருக்குன்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ரிலாக்ஸ்டாக பிரபஞ்சத்தோட பயங்கர கனெக்ஷனோட பயங்கர பாசிட்டிவிட்டியோட எனக்கு லைஃப்பில் என்ன வேணும், இதுதான் என்னோடய நெக்ஸ்ட்டு கோல், இதுக்கு என்னென்னலாம் வேணும், இதுக்கு அடைவதற்கு என்ன அப்படின்னு ஒரு தெளிவோட ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டன்ஸ் பண்ணிவிட்டு ஜம்முன்னு இப்போது என்ன வேலையை நான் பார்க்கணும், உருப்படியாக நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் வச்சிரும். இந்த 30 நாள் தொடர்ந்து என் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த பயிற்சியை பண்ணுவீங்க, எங்கூட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே 30 நாள் தொடர்ந்து இப்படி திரும்பி பார்த்தா இந்த 30 நாள் உங்கள் பேட்டர்ன் மாறி இருக்கும். அதை அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அது உங்கள் பெர்மனெண்ட்லி அது உங்கள் பேட்டர்ன் அப்படின்னு மாறிடும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த 30 நாள் பயிற்சியில் கலந்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் வேணுன்னா 30 டே ஒர்க் ஷாப் அப்படின்னு இல்லை ஒரு வாய்ஸ் நோட்டோ மெசேஜோ எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம சேனல் நம்பர் வாட்ஸ்அப்பில் சும்மா அமுச்சு விட்டிங்கன்னா அது என்ன பயிற்சி எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ கவனிங்க, பயிற்சி எடுத்தாதான்லாம் நான் சொல்லலை, விருப்பப்படுறவங்க பயிற்சி எடுங்க. பட் பயிற்சி எடுக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், கவனி வச்சு நீ திரும்பி பார்த்தா உனக்கு தெரியும். ஒரு வாரத்தில் கடந்த ஒரு வாரம் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்து வச்சுக்க. என்ன பண்ணி வச்சுக்கிறோம்டா நம்ம போன திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், ஃப்ரீ டைமில் போகிற நான் என்ன பண்ணுறேன் பொதுவாக எங்கே எடுத்து எழுதி பாரு, அதை பார்த்துட்டியா, சரி இப்போ ஒரு வாரம் நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அது ஃப்ரீ டைமில் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை எழுதி வச்சுட்டே வாங்க. இப்போ 2 பேஜ் ஆகிடுச்சு, இன்னொரு பேஜ் அப்படின்னா ஒரு 4-5 பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீ என்ன பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டாக்டர் வந்து இசிஜி ரிப்போர்ட் பார்ப்பாங்கள்ல, இப்படி அது பார்த்தா அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். அதில் உன் இதே எப்படி துடிக்குது, என்ன மேட்ரு ஏது எங்கெங்கே பிளாக் இருக்குது என்ன இருக்குது பூரா அவங்களுக்கு தெரியும்ல, அதை அப்படியே பார்த்தா. அதுபோல தான் நீங்கள் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஹா எங்கெல்லாம் கோளாறு பண்ணி வச்சுக்கிறோம், எப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுகிறோம், நமக்கு ஒவ்வாத விஷயங்களை எவ்வாறெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம செய்து கொண்டே இருக்கின்றோம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஓகே, ஸோ சக்தி அதெல்லாம் பார்த்து சரி பண்ணணும், எல்லாம் பண்ணணும். வண்டியை கொண்டு வந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் விட்டுருங்க. 30 நாள் 30 டே ஒர்க் ஷாப். வண்டியை பக்காவாக பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து க்ளீனாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் என்று கூறி மீண்டும் இன்னும் ஒரு தெளிவான பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய சேனல். பாய்.